அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தீட்டு இதுதானே கேட்டீங்க. தீட்டுன்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன? இல்லை தீட்டு சாப்பிடக்கூடாது, தீட்டு சோறு, தீட்டு வீடு அப்படிங்கிறாங்க. இது சம்பந்தமான விளக்கம் அப்படித்தானே? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். பொதுவா தீட்டு அப்படின்னு சொன்னா எதை சொல்றாங்க? ஒரு பெண் பிள்ளை மாதவிடாய் அடையிறத தீட்டுங்கிறாங்க. அல்லது ஒரு பெண் பிள்ளை பருவத்துக்கு வரா இல்லையா, ஏஜ் அட்டன் பண்றாங்க இல்லையா, பூப்பு நன்னீராட்டு விழா, பூ பெய்து விட்டால் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுக்கு தான் என்ன சொல்றாங்க? அது பருவம் அடைதல் அப்படின்னு சொல்றது. இதைத்தான் தீட்டுங்கிறாங்க. சரியா? சரி, தீட்டு சம்பந்தமா இஸ்லாத்தினுடைய சட்டம் என்ன, இஸ்லாத்தில் கூறப்பட்டுள்ளது என்ன? அப்ப நமக்கு அல்லாஹும் ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கற்று தந்திருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் 9 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள அவளுக்கு ஏற்படக்கூடிய மாதம் ஏற்படக்கூடிய உதிரப்போக்கிற்கு அரபியில ஹைலுன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல மாதவிடாய் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல மெனோபஸ், மென்சஸ், பீரியட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதைத்தான் என்ன சொல்றாங்க? தீட்டு அப்படிங்கிறாங்க. புரியுதா? இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை என்ன சொல்றாங்க? தீட்டுக்காரி, அவளுக்கு தீட்டு வெளியே இருக்கு, அதனால தீட்டுன்ட்டு முன்னோர்கள், யாரு? நம்மளுடைய முன்னோர்கள்ல அந்த அளவுக்கு அதிகமா படிக்காம இல்ல விபரம் இல்லாம இருக்கக்கூடியவங்க அதை தீட்டாக கருதி இருக்கிறாங்க. புரியுதா? அது வெளியாகக்கூடிய ரத்தத்துக்கு தீட்டுன்னு வச்சிருக்காங்க. தீட்டு பற்றுக்குது, தீட்டு பற்றுக்கு. எதுக்கு? அந்த பிளட்டுக்கு, அந்த ரத்தத்துக்கு தான் தீட்டுன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அந்த ரத்தத்துக்கு தான் தீட்டுன்னு பேரே தவிர அதை தவிர உள்ள மத்த எதுவும் தீட்டு இல்லை. புரியுதா? சிறுநீர்னா சிறுநீருக்கு தான் சிறுநீர்னு பேரு, மலம்னா மலத்துக்கு தான் மலம்னு பேரு. அது போற தீட்டு அப்படிங்கிறது அந்த பிளட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட பேரு தான் தீட்டு. சரியா? இந்த ஒரு பெண்ணுக்கு அந்த மாதவிடாய் ஏற்படுது அப்படின்னு சொன்னா அந்த நிலைமையில அவ தீட்டானவள், தீட்டு பற்றுக்குது அப்படின்னு சொல்லி புரியறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் அவ தீட்டானவள், தீட்டுக்காரன்னு சொன்னாங்க. சொல்ல அவளை தொடுறதோ அவன் மற்றவங்களை தொடுறதோ தீட்டு அல்ல. அதாவது மெனோபஸ்ல இருக்கா, பீரியட்ஸ்ல இருக்கா, மாதவிடாயா இருக்கிறா அப்படிங்கிற குறிக்கிறதுக்காக இது இருக்கு. அதுதானே தவிர மற்றபடி அந்த பெண் தீட்டல்ல. அந்த பெண் செய்யக்கூடிய மற்ற காரியங்களும் என்ன இல்லை, தீட்டுங்கிறது கிடையாது. புரியுதா? இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எப்படி நினைச்சுக்கிறாங்க, வயசுக்கு வந்துட்டா ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை வயசுக்கு வந்துட்டா அப்படின்னா அந்த வீடு தீட்டு வீடு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி என்ன இல்லை, இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாத்துல ஒரு குழந்தை, பெண் குழந்தை தீட்டாயிட்டான்னு சொன்னா, பருவம் வந்துட்டா, ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா அது தீட்டு வீடு கிடையாது. அவ ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, பருவம் அடைஞ்சிட்டா, அவ்வளவுதான். அந்த பருவம் அடையதுக்கான அடையாளமாக அவர் என்ன பண்றா? குழந்தையாக இருந்தவள் கன்னியாக, மங்கையாக மாறுறா அப்படிங்கிறதுனா உடல்ல ஏற்படக்கூடிய ஹார்மோனிக்கல் சேஞ்ச், அவ்வளவுதான். சரியா? அவ உடம்புல ஏற்படக்கூடிய இந்த ஹார்மோன்களுடைய மரபணுக்களுடைய மாற்றத்தினால் வரக்கூடிய விஷயம்தான். பெண்ணுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த சினை முட்டைகள் என்ன ஆகுது, 1 மாத காலம் வரை காத்திருந்து அதற்கு தேவையான உயிரணுக்கள் எதுவும் கிடைக்கல அப்படின்னா அது என்ன ஆகுது, உயிரை உருவாக்குறதுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லாத போது அது தானாகவே தன்னைத்தானே என்ன பண்ணிக்குது, டெமாலிஷ் பண்ணி அதை அழிச்சு அந்த அசுத்த ரத்தத்தை வெளியே தள்ளுது பாரு. அதுதான் பீரியட்ஸ் உடைய பிளட், அதுதான் மெனோபஸ், அதுதான் அரபியில ஹைலு, அதுதான் தமிழ்ல மாதவிடாய். அதைத்தான் என்னன்னு பேர் வச்சுட்டாங்க, தீட்டுன்னு வச்சுட்டாங்க. அப்படியே வச்சுதான் அந்த ரத்தத்துக்கு பேர் தான் தீட்டு. புரியுதா? அந்த பெண் தீட்டல்ல. கரெக்டா? அப்ப அப்படி இருக்கும்போது அந்த வீடு தீட்டு வீடு இல்லை. அந்த வீட்டுல நாம என்ன பண்ணக்கூடாது,
சாப்பிடக்கூடாது, புழங்கக்கூடாது, அவங்க வீட்டில் ஆக்கின சாப்பாடு தீட்டு சாப்பாடு, இல்லை 11 நாள் ஃபங்க்ஷன், 11 நாள் கழிச்சு அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, 20 நாள் கழிச்சு அந்த வயசுக்கு வந்து சீர் சடங்கு செய்கிறாங்க. இப்போ இஸ்லாத்தில் சீரும் சடங்கும் செய்யணுமான்னா அதுவே தேவையில்லாத ஒன்று தான். அப்படிலாம் இஸ்லாத்தில் இல்லை. புரியுதா? சீர் செய்கிறதோ சடங்கு செய்கிறதோ அப்படிங்கிறது என்ன இல்லை இஸ்லாத்தில். சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இயற்கை மாற்றம், அது ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய இயற்கை மாற்றம். அந்த இயற்கையாக நடக்கக்கூடிய மாற்றத்தை எங்கள் வீட்லேயும் பிள்ளை என்ன கல்யாணத்துக்கான ஒரு பெண் பிள்ளை இருக்கிறான்னு அந்த காலத்தில் வெளியில் சொந்தக்காரங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக எல்லாத்தையும் ஊரை கூட்டி சொந்த பந்தங்களை கூட்டி அந்த ஏஜ் அட்டன் பண்ண அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க, சடங்கு செஞ்சு அதை அந்த பெண்ணை வந்து அலங்காரம் பண்ணி சடங்கு செஞ்சு நம்ம வந்தவங்களுக்கு விருந்து போட்டு எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு தவிர ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாப்பா அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லாமல் சொல்கிறது. அப்போ சரி 3 வருஷமோ 5 வருஷமோ கழிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டில் பொண்ணு இருக்குப்பா அப்படின்ட்டு பிற்காலத்தில் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பொண்ணு கேட்டு அவங்க திருமணம் முடிக்கிறதுக்கு ஒரு ஏதுவாக அமையறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த என்ன சொல்லுது சீரு சடங்கு இதெல்லாம். ஆனால் சடங்கு செய்யணும் சீரு செய்யணும்னு இஸ்லாத்தில் இல்லை, மற்ற இதில் இருக்கலாம். ஆனால் இஸ்லாத்தில் என்ன இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. இது மட்டும் இல்லை, தீட்டுங்கிறதே இஸ்லாத்தில் என்ன இல்லை, எந்த சொல்லியும் தீட்டுங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. அவங்க வீட்டில் என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். அவங்க ஃபங்க்ஷனில் ஆக்குனா அந்த தீட்டு சோறுன்னு கிடையாது, அது சாப்பிடலாம். புரியுதா? ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லலை, இதை தீட்டுன்னு சொல்லலை. இதை தீட்டு இது போல இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடாது அப்படின்னு எங்கேயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. புரியுதா? இன்னும் சொல்ல போனா அந்த தீட்டான பெண் வந்து எதுவும் சமைக்கக்கூடாது, அவ சமைச்சது சாப்பிடக்கூடாது, அவ வந்து வீட்டை சுத்தம் பண்ணக்கூடாது, அவ வீட்டை வந்து எல்லாம் பொருளை தொட்டுட்டானா அந்த பொருளெல்லாம் கழுவணும் அப்படின்னு இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இஸ்லாமியர்கள்ல அறியாமையில் இருக்கிறாங்க. இது உண்மையிலேயே பெரிய மூட நம்பிக்கை. அப்படி இஸ்லாத்துல என்ன இல்லை, இஸ்லாத்துல கிடையாது. நாம சொல்லிட்டு இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு தானே, சரியா? அப்ப இஸ்லாத்துல இஸ்லாமியர்களுக்கு என்ன இல்லை, தீட்டுங்கிறது கிடையாது. குறிப்பாக பெண் பிள்ளையினால் ஏற்படக்கூடிய தீட்டு என்பது கிடையாது. எந்த தீட்டுமே இஸ்லாத்துல கிடையாது. குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு தீட்டு அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த விஷயம் பர்டிகுலரா இந்த விஷயத்துல கிடையாது. அவள் எல்லா வேலைகளையும் செய்யலாம், சமைக்கலாம், துணி துவைக்கலாம், வீட்டு வேலைகள் செய்யலாம். ஏன் அவள் ஏதோ வேலைகள் செய்யறா கூட செய்யலாம். இதுதான், அவள் எதுவும் தொட்டுட்டா அது தீட்டாகாது. அவளை நாம தொட்டுட்டாலும் என்ன ஆகாது, தீட்டாகாது. சரியா? நாம தொட்டுட்டோம் அப்ப நாமளும் குளிக்கணுமா, அப்பதான் நம்ம தொழுகணுமா, அப்படி எல்லாம் கிடையாது. சரியா? அந்த பெண் மாதவிடை அடைந்து விட்டால் அவ செய்யக்கூடாத காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சில விஷயங்களை மட்டும் தடை செஞ்சிருக்குது. அது இறை வணக்க வழிபாடு சம்பந்தமா தான், மனித விஷயம், மனிதர்களுடைய உறவாடுதல்ல இல்லை. சரியா? என்னென்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணுக்கு மாதவிடா ஏற்பட்டுச்சு அப்படின்னா இறைவனை வணங்கக்கூடிய வகையில அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயங்கள்ல 5 விஷயங்களுக்கு மட்டும் அவளுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அதுவும் காரணம் அவ அசுத்தமானவள் அப்படிங்கிறதுக்காக மட்டுமல்ல, அவள் மிகவும் பலகீனமாக இருப்பாள். அந்த நிலையில அவளால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத நிலைமையில் இருப்பா, மிகவும் வலியும் வேதனையோடு இருப்பா, உடல் ரீதியாகவும் வலியும் வேதனையோடு இருப்பா, மன ரீதியாகவும் அந்த நேரத்தில் பெண்களுக்கு என்ன இருக்கும், எரிச்சலும் கோபமும் ஒரு வித்தியாசமான மனோநிலை இருக்கும். சரியா? அது இயற்கை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலங்கள் நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி குழப்பத்தில் இருந்துட்டு ஒரு தொழுதா சரியா தொழுக முடியுமா? முடியாது. எது ஒன்று எந்த ஒரு காரியத்தில் நிம்மதியை ஈடுபட முடியாது. அப்ப இறை வணக்கம்ங்கிறது நிம்மதியா செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இல்லையா? மன நிம்மதியோட, ஏன்னா உடலும் உள்ளமும் சேர்ந்து தொழுகக்கூடிய தொழுகை தான் தொழுகைன்னு இஸ்லாத்தில் சொல்ல ஹதீஸ்ல இருக்கா இல்லையா? எந்த தொழுகையில் உள்ளமும் இணைந்து தொழுகவில்லை இணையவில்லையோ அது தொழுகையா இல்லைன்னு ஹதீஸ்ல சொல்லப்படுது. நம்ம தொழுகை சம்பந்தமான பயெல்லாம் சொல்லியிருக்கிறோம். இப்போ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு இறை வணக்கமும் உள்ளமும் இணைந்தால்தான் அது என்னது, இறை வணக்கமாகும். அப்படி இருக்கும்போது இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் உள்ளத்தளவில் மிகவும் பலகீனமாகவும் ஒரு குழப்பமான மனநிலைமையிலும் ஒரு சோர்வாகவும் இருக்கக்கூடியதுனால அந்த நேரத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு ஓய்வு தரும் விதமாக தான் என்ன பண்றான், 5 காரியங்களை அவங்களுக்கு விளக்கு தரான். புரியுதா? 5 விஷயங்கள்ல விளக்கு. முதல்ல ஒரு மனிதன், அதாவது முஸ்லீம் அப்படின்னு சொன்னா ஒரு ஈமான்தாரி, ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் செய்ய வேண்டிய இஸ்லாமிய கடமைகள்ல மிக முக்கியமான கடமை என்னது, தொழுகை. நீ 5 நேரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டனா தொழுதாகணும். சரியா? அப்போ 5 நேரம் நீ தொழுதாகணும் அப்படிங்கிறது உனக்கு நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உன் மீது கட்டாய கடமை. ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியே செய்ய வேண்டியது அவன் மீது கடமையா இருக்கா இல்லையா?
அப்ப இது கடமை தானே. இந்த கடமையிலிருந்து அல்லாஹ் அந்த நிலையில் உள்ள அந்த பெண்ணுக்கு, யாருக்கு, அந்த மாதவிடாய் நிலையில் உள்ள அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ஓய்வளிக்கிறான். என்ன செய்யறான்? ஓய்வு தான் கொடுக்குறான். நீ என்ன பண்ணாதமா, உனக்கு அந்த நிலையில் இருக்கிற வரைக்கும் நீ தொழுக தேவையில்லை, நீ என்ன பண்ணலாம், உன்னுடைய கடமையை செய்ய தேவையில்லை. தொழுகை என்பது கடமை தானே, அந்த கடமையை செய்ய தேவையில்லைன்னு சொல்றான் அல்லாஹ். உனக்கு அந்த கடமையிலிருந்து விலக்கு கொடுக்கப்படுது. நீ என்ன பண்ணிக்கலாம், உன்னுடைய பலகீனத்துக்காம, உன்னால உடல் சோர்வின் காரணமாக, இயலாமையின் காரணமாக, அந்த பலகீனத்தின் காரணமாக நீ என்ன பண்ணு, ஓய்வுல இருந்துக்கோ. சரியா? அது நீ செய்யக்கூடாது. முதல்ல ஹராம், அதான் தடை செய்யப்பட்டிருக்கு. எதுக்காக? இது போல காரியங்களுக்காகவும் காரணங்களுக்காக தான். புரியுதா? அப்ப அப்படி இருக்கும். முதலாவது அவளுக்கு 5 காரியம் செய்யக்கூடாதுன்னு சொன்ன இபாதத்துல முதலாவது என்னது? தொழுகை அவ செய்யக்கூடாது. அவ தொழுகக்கூடாது. சரியா? 2வது, ஹைலான ஒரு பெண் பள்ளி வாசலுக்குள்ள நுழையக்கூடாது, மஸ்ஜிதுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, நுழையக்கூடாது. அப்படிங்கிறது அவளுக்கான தடை. 2வது தடை. 5 காரியம் செய்யக்கூடாது. முதலாவது அவள் தொழுகக்கூடாது. 2வது மஸ்ஜிதுகளுக்குள்ள, பள்ளி வாசல்களுக்குள்ள அவள் நுழைவது தடை. சரியா? அதுக்கு தடை செய்யப்பட்டிருக்குது. 3வது, அவ ஹஜ்ஜ தவாஃப் செய்யக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஹஜ்ஜ தவாஃப். சரியா? ஹஜ்ஜ இடம் சுற்றி வரும் இல்லையா, அந்த இடம் சுற்றுதல் அவளுக்கு செய்யக்கூடாது. 4வது, அவ குர்ஆன் ஓதக்கூடாது. குர்ஆன் ஓதக்கூடாது, பார்த்தும் ஓதக்கூடாது, மனனமா இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, அவ மனனமாகவும் ஓதக்கூடாது. 5வது, அந்த குர்ஆனை தொடவும், அல்லாஹ்வுடைய வேதமான அந்த குர்ஆனை அவள் தொடவும் கூடாதுங்கிறது இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கூடிய தடை அவளுக்கு. யாருக்கு? ஒரு பெண் ஹைலுக்காரியாக மாதவிடாய் அடைந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண் செய்யக்கூடாத இறைவனுடைய கடமைகள்ல 5, அதை மட்டும்தான் அல்லாஹ் தடுத்திருக்கான். சரியா? வேற அந்த பெண் என்ன பண்ணல, ஒதுக்கி வைக்கல. நீ தீட்டுக்காரி, நீ வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் என்ன உலா வரக்கூடாது அப்படின்னு சொல்லல. நீ எந்த பொருளையும் தொடக்கூடாது, தொட்டா மறுபடியும் அந்த பொருள் எல்லாம் கழுவணும் அப்படி சொல்லல. நீ சமைக்க கூடாது, நீ சமைச்சு அந்த பொருளை மற்றவங்க சாப்பிட்ற தீட்டு அப்படி இஸ்லாம் சொல்லல. அவ என்ன பண்ணலாம், அதுக்கெல்லாம் அந்த நேரம் சமைச்சாலும் அர்த்தம் இல்லை. சமைத்தாலும் தாராளமாக நம்ம சாப்பிடலாம். இப்ப கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. இப்ப கணவன் மனைவி 2 பேர் இருக்கும், மனைவிக்கு அந்த மாதிரி நிலைமையா இருக்குது. இப்ப மனைவி கணவன் தொழுகை 5 நேரம் அவர் தொழுதுதான் ஆகணும், தொழுவாரு. மனைவி இந்த நிலைமையில் இருக்கிறாங்க, அவ என்ன பண்றாங்க, சமைச்சு தராங்க. அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த மனைவி சமைத்து தரக்கூடிய அந்த உணவை அந்த கணவன் தாராளமா சாப்பிட்டு என்ன பண்ணலாம், அப்படியே போய் தொழுவலாம். அதுக்கெல்லாம் எந்த தடவும் இல்லை, அது தீட்டு சோறும் அல்ல. அப்ப அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தீட்டு சோறு இல்லைன்னா, தினசரி எல்லா வீட்லயும் நடக்கக்கூடிய ஒண்ணு தானே. எல்லா வீட்லயும் தாய் இருப்பாங்க, மனைவி இருப்பா, சகோதரி இருப்பா, அதுக்கப்புறம் தாய் இருப்பா, சகோதரி இருப்பா, மனைவி இருப்பா, தன் மகளாக இருந்தா மகள் இருப்பா. அப்ப 4 வகையான உறவுகள்ல என்ன இருப்பாங்க, கண்டிப்பா ஒரு ஆணுக்கு பெண்கள் இருப்பாங்க இல்லையா. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த எல்லா பெண்கள் என்ன இல்லை, தீண்டத்தகாதவர்களோ தொடக்கூடாதவர்களோ கிடையாது. அவர்கள் சமைச்சு தர்றது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க வீட்டில் அங்கேயும் இங்கேயும் எல்லா பக்கமும் உலாவக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க எல்லா காரியங்களும் அவங்களால என்னென்ன முடியுமோ அத்தனையும் செய்யலாம். இந்த 5 காரியத்தை தவிர, அந்த 5ம் இறைவனுக்கான வழிபாடுகள் தானே தவிர மற்றபடி என்ன இல்லை, வீட்டு காரியங்கள, அன்றாட காரியங்கள்ல அவளுக்கு எந்த தடையும் இஸ்லாம் சொல்லவில்லை. அப்படி இருக்கும்போது வாழ்நாள் எல்லாம் அவளுக்கு அது ஏற்படும். 55 வயசு வரைக்கும் எல்லா பெண்ணுக்கு ஏற்படுங்கிறப்போ அவங்க வாழ்நாள் எல்லாம் சமைக்கத்தான் செய்வாங்க. அப்ப அதை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிடதான் செய்யறோம், அதெல்லாம் தடை இல்லைங்கிறப்போ புதுசா அப்பதான் முதல் தடவையா அந்த பெண் குழந்தையாக இருந்து குமரியாக மாறக்கூடிய அந்த செயலில் ஏற்படக்கூடிய அந்த நிலையில வரக்கூடிய மாதவிடாயை மட்டும் தீட்டுன்னு சொல்றது அந்த பெண் குழந்தைய இன்னும் ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி அவங்க மனதளவுல அவளை காயப்படுத்துமா இல்லையா. அப்ப நாம ஏதோ தீண்டத்தகாதவள் ஆயிட்டோமா, நம்மளை எல்லாம் ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் மனதளவுல அந்த பெண் குழந்தை என்ன ஆயிரும், பயமும் மிரட்சியும் ஆயிடும். ஏற்கனவே அது ஹார்மோனிக்கல் சேஞ்சஸ்ல அது பயந்து போய் தான் இருக்கும், என்னமோ நம்ம உடல்ல மாற்றங்கள் நடந்திருக்குது அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது இந்த நிலைமையில இதெல்லாம் சொன்னோம்னா அந்த குழந்தைக்கு அது இன்னும் என்ன ஆயிரும், மனதளவுல பாதிக்கப்பட்டுரும். இப்போ இந்த நிலைமையில சொல்லும் போது அந்த குழந்தை அங்கதான் முதல்ல என்ன ஆகிறா, மனதளவுல அந்த பெண் குழந்தை பாதிக்கப்படுறான்.
அந்த பாதிப்பை வச்சுதான் அவள் வாழ்நாளெல்லாம் ஆண்களுக்கு அடிமையாகவும் தான் ஏதோ ஒரு தீண்டத்தகாத பிறவியாகவும் தன்னை ஒரு தாழ்ந்த நிலைமையில் இருக்கக்கூடியவளாகவும் தன்னைத்தானே கற்பனை பண்ணிக்கிற மாதிரி நிலையை அவளுக்கு அவளாகவே தன்னை தாழ்த்தி நினைச்சுக்கணும், தன்னைத்தானே டிகிரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை எங்க உருவாகுது? அவளை அந்த இடத்துல தீட்டுன்னு சொல்லும் போதுதான். அப்ப வாழ்நாளெல்லாம் நான் இந்த நிலைமையில் இருக்கும் போதெல்லாம் ஓகே, அவ கரெக்டா எல்லா நாளும் ஆக்டிவா இருப்பா. கடைசியா அந்த ஸ்டேஜ், அந்த மந்த்லி ஸ்டேஜ் வரும்போது, இந்த மாதவிடாய் நெருங்கும் போது, ஓ நான் ஒரு பெண், அப்ப நான் இப்ப தீட்டுக்காரி ஆயிட்டேன், இப்ப நான் தொடக்கூடாது, நான் வந்துட்டு சமைக்க கூடாது, நான் இப்ப ஆகும்போது இதாயிடுறேன் அப்படிங்கிறப்ப மனதளவுல இந்த என்ன ஆகுது? ஒரு வலியும் வேதனையும் ஏற்படலாம், அல்லது அந்த உணர்வுனால தன்னைத்தானே ஒதுங்கி போயிடலாம். அப்ப மொத்தத்துல சகஜமாக குடும்பத்திலேயோ சமூகத்திலேயோ அவங்க என்ன ஆக முடியாது? கலந்து உறவாட முடியாத ஒரு நிலை ஏற்படுமா? அப்ப அந்த நிலை இஸ்லாம் சொல்லல. அந்த நிலைய இஸ்லாம் பெண்ணுக்கு தரல, சொல்லல. நீ சகஜமா எப்பயும் போல எல்லா நாளும் போல இருந்துக்கோ. ஹைலுக்காரி, அதாவது மாதவிடாய் கண்ட அந்த பெண் 5 காரியம் சொன்ன, 5 காரியம் அந்த பெண்ணுக்கு மட்டுமில்ல, ஆணும் தொழுகை இல்லாத நிலை எப்பாவான்? தன்னுடைய மனைவியோடு ஒன்று சேர்ந்திருந்தாலோ அல்லது தூக்கத்தில் ஸ்கலிதமாயிருந்தாலோ அந்த ஆணுக்கும் இந்த 5 என்ன இல்லை செய்யக்கூடாது. எது? தொழுகக்கூடாது, பள்ளிவாசலுக்குள் நுழையக்கூடாது, தவாஃப் செய்யக்கூடாது காபத்துல்லாவை, குரானை பார்த்து ஓதக்கூடாது, மரணமாக இருந்தாலும் ஓதக்கூடாது, குரானை தொடவும் கூடாது. யார் இந்த 5 காரியம் செய்யக்கூடாது? ஹைலுக்காரியும் செய்யக்கூடாது. அதாவது ஹைலுக்காரி மீன்ஸ் என்ன சொல்றது? மாதவிடாய் ஏற்பட்டு விட்ட பெண், அந்த பெண்ணும் செய்யக்கூடாது. ஸ்கலிதமான ஒரு ஆண், தூக்கத்தில் ஸ்கலிதமாயிருச்சு அல்லது மனைவியோடு ஒன்று கூடிட்டாரு, அவரும் என்ன பண்ணக்கூடாது? இந்த 5 செய்யக்கூடாது. ஆனா பெண் ஹைலு, அந்த மாதவிடாய் ஆயிட்டா எக்ஸ்ட்ரா 2 செய்யக்கூடாது. பெண்ணுக்கு 7, ஏன்னா முதல்ல 5ன்னு சொன்னேன் இல்லையா, அது 7. அதுல எக்ஸ்ட்ரா என்னன்னா, 1 நோன்பு வைக்கக்கூடாது. யாரு? அந்த ஹைலான பெண், அதாவது மாதவிடாய் ஏற்பட்ட பெண் நோன்பு நோற்கக்கூடாது. இது இல்லாம கணவனோடு ஒன்று சேரக்கூடாது. சரி, அப்ப மொத்தம் 7 ஆயிடுது. யாருக்கு? ஹைலு கண்ட பெண்ணுக்கு. ஹைலு, அத மாதவிடாய் ஏற்பட்ட பெண்ணுக்கு ஆணோ பெண்ணோ குளிப்பு கடமையாயிருச்சுன்னா செய்யக்கூடாத அந்த 5 விஷயங்கள், ஒன்று தொழுகிறது, இன்னொன்னு என்னது பள்ளிவாசலுக்குள்ள நுழையிறது, 3வது காபத்துல்லாவை தவாஃப் செய்யறது, 4வது குரானை பார்த்தோ அல்லது மரணமாக ஓதுவது, 5வது குரானை தொடுவது. இந்த 5ம் ஆணும் செய்யக்கூடாது, பெண்ணும் செய்யக்கூடாது. பெண் அதாவது கணவன் மனைவியாக கணவன் மனைவி சேர்ந்ததினால் வந்தாலும் இந்த ஆணும் செய்யக்கூடாது, பெண்ணும் செய்யக்கூடாது. ஆனால் பெண் ஹைல் ஏற்பட்டு விட்டால், மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால் இந்த 5ம் செய்யக்கூடாது. இந்த 5ஓடு சேர்த்து இன்னும் 2, மொத்தம் 7 செய்யக்கூடாது. அந்த 2 என்னென்ன? ஒன்று நோன்பு, இன்னொன்னு கணவனோடு இல்லறம் கூடுதல், இல்வாழ்க்கை வாழ, தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடுதல். இந்த 7ம் பெண் செய்யக்கூடாது. சரியா? அப்போ இதெல்லாம் நாம என்ன பண்ணும்? விளங்கி அதன்படி வாழணும். அதனால இஸ்லாத்துல தீட்டு என்பது என்ன இல்லை, கிடையாது. சரியா? அப்ப அந்த அடிப்படையில ஒரு பெண் பிள்ளை வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டுல சடங்குலையோ அந்த சீர்லையோ இல்லை அந்த 11 நாள்லயோ ஆக்கிற சோற, அது வந்து தீட்டு வீடு, அந்த வீட்டு சாப்பாடு எனக்கு சேராது, எனக்கு சாப்பிட்டா ஒரு மாதிரியா மயக்க வர மாதிரி ஆயிரும், இல்ல எனக்கு வயிற்று வலி மாதிரி ஆயிரும், எனக்கு உடனே வாந்தி ஆயிரும், இப்படின்னு சிலர்லாம் சொல்றாங்க பாத்தியா? இதெல்லாம் அவங்களுடைய மனப்பிரமை, அவங்களுடைய மூட நம்பிக்கை. அது அப்படி ஒண்ணு இஸ்லாத்துல கிடையாது, சயின்ஸ் படியும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்னும் அட்வான்ஸா சயின்ஸ்ல இருக்கும். புரியுதா? அப்ப அப்படி இருக்கும்போது எந்த வகையிலுமே இவங்க சொல்றதுல என்ன இல்லை, உண்மை இல்லை. அந்த தீட்டுனால இன்னும் சில சொல்லுவாங்க, அந்த தீட்டுனால எனக்கு பார்த்தா பக்கத்துல கண் எரிச்சல் ஆகுதுங்க, அது இருக்குங்க, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாமே என்னதான்? அது மூட நம்பிக்கை தான், இவனுடைய மனப்பிரமை தான். தனக்கு இப்படி ஆகும்னு அவன் நினைக்கிறனால அப்படி அவனுக்கு நடக்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு கற்பனை தான், பிரம்மை தானே தவிர உண்மையில் அந்த தீட்டு வீட்டினாலேயோ அந்த தீட்டு பெண்ணாலேயோ அவனுக்கு என்ன ஆகல, அது போன்ற அந்த விஷயங்கள் எல்லாம் ஆகல. சரியா? அதே மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்க, மௌத்தான வீடு, இறந்தவருடைய வீட்டில் ஆக்கிற சாப்பாடு 10 நாளோ 20 நாளோ 30 நாள் 40 நாள் 40 நாள் வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, அது தீட்டு சாப்பாடு, மௌத்தான வீட்டில் சாப்பிட மாட்டேன் அப்படிங்காங்க. மௌத்தான அவனே செத்து போயிட்டான், அவனே இறந்து போயிட்டான், மௌத்தா போயிட்டான், மரணித்து விட்டான், அவனுக்கு அது எங்க இருந்து தீட்டு வரும்? உயிரோடு இருக்கிறவனுக்கு தான், பெண்ணுக்கு தானே வரது தானே தீட்டு, இறந்தவனுக்கு எங்க தீட்டு? அது ஆணுக்கு எப்படி தீட்டு வரும்? புரியுதா? பெண்ணுக்கு தான் தீட்டு. அது 9 வயசுல 55 வயசு வரைக்கும் வரக்கூடிய இடைநிலை இருக்கக்கூடிய இந்த கேப்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் என்ன ஆகுது, அந்த மாதம் நடக்கக்கூடிய இயற்கையினுடைய வெளிப்பாடாக வரக்கூடிய அந்த மாதவிடாய் ரத்தம்.
இது பெண்ணுக்கு தான் ஏற்படும், ஆணுக்கெல்லாம் கிடையாது. அப்ப அப்படி இருக்கும்போது ஆணோ பெண்ணை இறந்து விட்டா என்ன பண்ணாங்க, தீட்டு விடுங்கிறாங்க. பெண்ணுக்கு சொல்றதே தப்புங்கிறோம், பெண் உயிரோடு இருக்கும்போது சொல்றோங்கிறோம், செத்ததுக்கு அப்புறம் தீட்டுங்கிறது அதை விட இது. அப்ப அந்த மரணத்தை தீட்டுங்கிறாங்க. அதுலயும் ஆண் இதா இருக்குது, என்ன பண்றாங்க, தீட்டுங்கிறாங்க. மற்றவங்களை பத்தி நமக்கு இங்க கேள்வி இல்லை. ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய பகுத்தறிந்து, ஏன்னா குர்ஆன் அப்படிங்கிறதுக்கு ஃபுர்கான் இன்னொரு வார்த்தை இருக்குது. குர்ஆனுக்கு இன்னொரு வார்த்தை, இன்னொரு பெயர் ஃபுர்கான், பிரித்து அறிவிக்கக்கூடியது. நன்மையையும் தீமையையும் பிரித்து அறிவிக்கக்கூடியது, பகுத்தறியக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனுக்கு என்ன இருக்கு, இன்னொரு பேர் இருக்குது. அப்படி இருக்கும்போது இஸ்லாமிய மார்க்கம் பகுத்தறிவு மிக்க மார்க்கம். சரியா? எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதற்கு எப்படின்னு கேட்டு செயல்படுறதுக்கு இஸ்லாமியர்களுக்கு 100% அனுமதி அல்லாஹ் கொடுத்துருக்கான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்காங்க. நீ கண்ணை மூடிட்டு அப்படியே என்ன பண்ணு செய்யலாம், இஸ்லாம் சொல்லல. நீ உன்னுடைய அல்லாஹ்வை நீ ஈமான் கொள்றதே நீ மனசார ஈமான் கொண்டாதான், நீ ஏற்றுக்கொண்டால்தான் உன்னுடைய ஈமான் இறை நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்படும்னு இஸ்லாம் சொல்லும் போது, இங்க மூட நம்பிக்கைகள்லாம் இஸ்லாம் என்ன இல்லை, அங்கீகாரம் கொடுக்கல, அது ஏற்றுக்கொள்ளவும் சொல்லலை. அப்ப அப்படி இருக்கும்போது தீட்டு வீடுன்னு அந்த பெண் குழந்தை சம்பந்தமாக சொல்றதே தப்புங்கிறப்போ, இங்க மௌத்தான வீட்டுல இறந்தவருடைய வீடு தீட்டு வீடுன்னு சொல்றது அதுவும் இஸ்லாத்துல இல்லாத ஒன்று. அப்படி எந்த குர்ஆன்லயோ எந்த ஒரு ஹதீஸ்லயோ ஆயத்திலயோ சொல்லப்படல. அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு ஹதீஸும் என்ன பண்ணல, இதெல்லாம் தீட்டு வீடு அப்படின்னு சொல்லப்படல. சரியா? மௌத்தானவருடைய வீடு துக்கம் அனுசரிக்கக்கூடிய வீடுன்னு வேணா சொல்லப்பட்டிருக்கு. அந்த இறந்தவனுடைய இறப்பு நமக்கு என்ன, அந்த இழப்பு நமக்கு பெரிய துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். அந்த துக்கமும் பொதுவா எல்லாருக்கும் 3 நாட்கள் வரைக்கும் தான் துக்கம். சரியா? அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? மனைவியாக இருக்கும் பட்சத்தில், அதாவது கணவன் இறந்து விட்டு அந்த மனைவிக்கு மட்டும்தான் என்ன இருக்குது, 4 மாதங்கள் 10 நாட்கள் இதுதான். அந்த மனைவிங்கிற அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த துக்கம் அனுசரிக்கக்கூடிய அந்த சட்டம் 4 மாசம் 10 நாள். அந்த 4 மாசம் 10 நாளும் அது துக்கத்துக்காக மட்டுமல்ல, அந்த இறந்து விட்ட அந்த கணவன் மூலமாக அந்த பெண் கருத்தெடுத்திருக்கிறாளா, இது உண்டாயிருக்கா, பிரெக்னன்சிவா இருக்கா, பிரெக்னன்சி இருக்குதா அப்படின்னு கன்ஃபர்மேஷனுக்காக அந்த பீரியட்ஸ். சரியா? அந்த டைம் முடிஞ்சு 4 மாசம் 10 நாள் முடிஞ்சு பிரெக்னன்சி இல்லை, அந்த இறந்து விட்ட கணவன் மூலமா பிரெக்னன்ட் ஆகல, அப்ப அந்த மாசம் எதுவுமே இல்லை, கிளியரா தான் இருக்கா, 4 மாசமும் அவ என்ன ஆயிட்டா, கிளியர் ஆயிட்டா அப்படின்னு சொன்னா அந்த பெண் விரும்பினால் மறுமணம் அப்பொழுதே செய்து கொள்ளலாம். எப்பொழுது? கணவன் இறந்து 4 மாதம் 10 நாட்கள் கழித்து 4 மாதம் 11வது நாள் அந்த பெண் நினைத்தால் இன்னொரு ஆண் மகனை, அந்த கணவனை இழந்த அந்த கைம்பெண் விதவை பெண் திருமணம் செய்து கொள்வதற்கு இஸ்லாம் 100% அனுமதித்து அந்த பெண்ணுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கு. புரியுதா? அப்போ அங்க அதுக்காகத்தான் அந்த கால வரையறை 4 மாசம் 10 நாள் அந்த பெண்ணுக்கு கணவன் இறந்து விட்டால். மற்றபடி எல்லாருக்குமே துக்கம் அனுசரிப்பு எத்தனை நாள் தான்? 3 நாள் தான் இஸ்லாம் கொடுத்துருக்கு. 3 நாள் துக்கம் அனுசரிப்பு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், துக்கம் உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனா ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய வேலை நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக துக்கத்துக்கு சாப்பிடாம யார் இருக்க போறாங்களா, தூங்காம யார் இருக்க போறாங்களா, சிரிக்காம யார் இருக்க போறாங்களா, வேலை வெட்டிக்கு போகாம இருக்க, எல்லாமே நடக்கத்தான் செய்யுது. அப்புறம் எப்படி? அப்ப துக்கம் அனுசரிப்புங்கிற அந்த 3 நாள் தான். அதன் பிறகு நடக்கக்கூடிய அனைத்தும் சாதாரண எல்லாருடைய வாழ்க்கையும் நடக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். இந்த கணவன் இறந்து விட்ட பிறகு மனைவி இருக்கக்கூடிய 4 மாசம் 10 நாளும் ஒரு காரணம் இது. இன்னொரு காரணம், ஒரு ஆணும் கணவனும் மனைவியும் சேர்ந்த பிறகு அவங்களுடைய உயிரணுக்கள் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக்கலான பல விஷயங்கள், அந்த டிஎன்ஏக்கள் என்னவா இருக்கும், அந்த பெண்ணுடைய கருப்பையில 3 மாதம் தங்கி இருக்கும்னு சொல்லி கருவியல் ஆய்வு, என்ன சொல்றது, கரு சம்பந்தமாக ஆய்வு செய்வாங்க இல்லையா, அந்த மருத்துவத்துறை ஆராய்ச்சி செய்யறவங்க, அவங்க அதுல சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்ணுடைய கருப்பையில ஒரு ஆணுடைய கணவனுடைய உயிரணு செலுத்தப்பட்டுச்சுன்னா அந்த உயிரணு கர்ப்பமே தரிக்காவிட்டாலும் 3 மாதங்கள் வரை அந்த கணவனுடைய உயிரணு உள்ள டிஎன்ஏக்களுடைய விஷயங்கள் எல்லாம், அந்த ரெக்கார்டுகள் எங்க இருக்கும், பெண்ணுடைய கருவறையில் இருக்கும். அப்ப அந்த நேரத்துல இன்னொரு கணவன், அந்த பெண் கணவன் இறந்து 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா, அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா, அந்த கணவன் மூலமா இன்னொரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த கணவன் மூலம் தான் பிறந்தது. ஆனா ஏற்கனவே இந்த டிஎன்ஏ ரெக்கார்டு இருக்கு. இந்த டிஎன்ஏவும் அந்த கருவுல உருவாகிற இந்த 2வது கணவனுடைய குழந்தைக்கு அந்த டிஎன்ஏவும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகி நாளைக்கு ஃபியூச்சர்ல டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணப்பட்டால் முந்தைய கணவனுடைய டிஎன்ஏவும் அந்த குழந்தையினுடைய டிஎன்ஏல இருக்கும். இது சயின்ஸ். ஸோ அதுக்காகவும் தான். ஆனா இதெல்லாம் காரணமா வச்சு நமக்கு என்ன பண்ணல, சொல்லப்படல. அல்லாஹ் சொன்ன கால வரையறையது. ஆனால் பிற்காலத்தில் மருத்துவ விஞ்ஞானம் இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு. சரியா? ஸோ அதுக்காகத்தான் அந்த கால நீட்டிப்பு. யாருக்கு? கணவன் இறந்துவிட்ட பெண், அந்த மனைவிக்கு மட்டும் 4 மாதம் 10 நாட்கள் அந்த துக்கத்துல அவங்க பிரிவுல இருப்பாங்க. அவ்வளவுதான், தனிமையில் இருப்பாங்க.
தனிமையான என்ன சொல்றது, மக்களோட அவங்க குடும்பத்தார்களோடு இருப்பாங்க, துக்கத்தை அனுஷ்டானம் பண்ணுவாங்க. ஆனா அப்போ அது என்ன இல்லை, தீட்டு வீடு இல்லை, அந்த பெண்ணும் தீட்டல்ல. புரியுதான்? இங்க தீட்டுங்கிறது இறந்து விட்டவருடைய வீடும் தீட்டல்ல, அந்த வீட்டில் ஆக்கிற சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படி இப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி ஏஜ் அட்டன் பண்ண அந்த குழந்தை, பெண் குழந்தையுடைய அந்த வீட்டில் ஆக்கக்கூடிய அந்த சாப்பாடோ அந்த உணவுகளோ அதுவும் என்ன இல்லை, தீட்டு சாப்பாடு அப்படின்னு ஒன்று இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. இஸ்லாத்துல அப்படி கிடையவே கிடையாது. அப்படி ஒருத்தர் நம்பினாங்கன்னா அவங்க மிகப்பெரிய அறியாமையில் இருக்காங்கன்னு அர்த்தம். மிகப்பெரிய அறியாமையிலையும் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துலையும் தான் இருக்காங்கன்னு அர்த்தமாகும் தவிர, ஏன்னா அங்க எங்கேயுமே என்ன பண்ணல, இஸ்லாம் இப்படி ஒரு கருத்து அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல வேதத்துல எங்க ஒரு ஆயத்துல அப்படி சொல்லப்படல. நபிஸ்லாம் நபிஸ்லாம் சொன்ன எந்த ஹதீஸ்லயும் என்ன பண்ணல, இங்க தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒதுக்கி வச்சு சொல்லவே இல்லை. அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத ஒன்னை இவர்கள் தாங்களாக நினைச்சுக்கிட்டு ஒரு மனுஷனை, அந்த பெண் குழந்தைய, அந்த வீட்டார்களை இப்படி ஒதுக்கும் போது அவங்கள மனசளவுல வேதனைப்படுத்துறாங்களா? அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அவங்க உடைக்கிறாங்க. அந்த உள்ளத்தை காயப்படுத்துவது, காபத்துல்லா எங்க முழு உலக முஸ்லிம்களும் வணங்குறாங்கல்ல, எதை முன்னோக்கி வணங்குறாங்க? காபத்துல்லாவை முன்னோக்கி வணங்குறாங்க இல்லையா? அந்த காபத்துல்லாவை 70,000 முறை இடிப்பதை விட கடுமையானதும் கொடுமையானதும் எதுன்னு சொன்னா, அந்த குற்றத்திற்கு நிகரானது எதுன்னா ஒரு மனிதனுடைய உள்ளத்தை உடைப்பதாக இருக்குன்னு ஹதீஸ்ல இருக்குது. அப்போ தீட்டு வீடுன்னு சொல்லும் போது சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு வலிக்குமா வலிக்காதா? அவங்க உள்ளம் உடையுமா உடையாதா? அப்ப அந்த உள்ளத்தை அந்த உடைச்சவன் காபத்துல்லாவை 70,000 முறை இடித்ததை விட அந்த பெண் குழந்தையினுடைய உள்ளத்தை, அந்த பெண்ணுடைய உள்ளத்தை இவன் உடைச்சிட்டானா இல்லையா? அப்போ மிகப்பெரிய பாவம். அதுக்காக என்ன பண்ணக்கூடாது, ஆணோ பெண்ணோ யாரையும் சொல்லக்கூடாது. இது ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களே என்ன பண்றாங்க, பெரியவங்க, வயதானவங்க, முதியவர்கள் தீட்டு வீடுன்னு அவங்களே அவங்களுடைய பெண் இனத்தை அவங்களே என்ன பண்றாங்க, கொச்சைப்படுத்திக்கிறாங்க. புரியுதா? அறியாமை கால் ஐயாமுல் ஜாஹிலியால் இருந்த மாதிரி இப்போ என்ன பண்றாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த அறியாமை கால பழக்க வழக்கங்கள், மூட பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்றாங்க. இஸ்லாத்துல அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அந்த பெண் இறை வழிபாட்டுல ஈடுபடக்கூடாது, 5 காரியங்களை செய்யக்கூடாது தவிர மற்றபடி அனைத்து காரியங்களிலும் அவள் ஈடுபடலாம். சரி, நீங்களா இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்களே, அப்படி ஏதோ இருக்குன்னா ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மாதவிடாயாக இருக்கும்போது அவர்களுடைய மடியிலே தலை வைத்து படுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதினார்கள்னு ஹதீஸ் இருக்குது. சரியா? அப்போ இந்த ஹதீஸின் படிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவியான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களுடைய மடி மேல தலை வச்சுக்கிட்டு குர்ஆனை ஓதுறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப எங்க இருக்காங்க தீட்டு? இப்போ மக்கள் சொல்ற மாதிரி ஒரு பெண் தீட்டாயிட்டா அவ தீட்டுக்காரி, அதை தொடக்கூடாது, இதை தொடக்கூடாதுன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வந்த இறுதி ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹைலுடைய நேரத்துல, மாதவிடாய் நேரத்துல அவங்க மனைவியா இருந்தாலும் தொடலாமா தீட்டுக்காரின்னா? அவங்க மடியிலேயே படுத்திருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாத தீட்டு தான் இன்னைக்கு இருக்க நம்ம முஸ்லிம் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சா? எனக்கு தெரியல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துலயும் அவங்க என்ன பண்ணல, தன்னுடைய மனைவியை அந்த மாதிரி நேரங்கள்ல ஒதுக்கல. அவங்க ஹைலா இருக்கக்கூடிய நேரங்கள் அது சம்பந்தமா நிறைய ஹதீஸ் இருக்கு. புகாரி ஷெரீஃப்ல, முஸ்லீம் ஷெரீஃப்ல இது சம்பந்தமான வாழ்வியல் சம்பந்தமான விஷயங்களை நிறைய ஹதீஸ்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிச்சிருக்காங்க. அப்போ அன்னை ஆயிஷா அவங்க வந்துட்டு மாதவிடாயா இருக்கும்போது அவர்களுடைய மடியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை வைத்து படுத்துக்கொண்டு, சும்மா மட்டும் படுத்திருக்கல, சும்மா படுத்திருந்தாருங்க அப்புறமா எந்திச்சு போய் குளிச்சுட்டு இது போய் தொழுது இருப்பாருன்னு சொல்றதுக்கு அப்படி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அங்க அசைவுகளும் அணுவா பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹதீஸ்களாக. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வைத்து என்ன பண்ணியிருக்காங்க, தலை வைத்து அவர் மீது படுத்து அவர் மடி மீது தலை வைத்துக் கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டு இருந்திருக்கார்கள். மரணமாக இருக்கு குர்ஆன் அப்படி ஓதுறாங்க. அப்போ மாதவிடாயா இருக்கக்கூடிய தன் மனைவியின் மடி மேல தலை வச்சு ஒரு மனிதன் படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுனா கூட குற்றம் இல்லை. அந்த பெண் தானே குர்ஆன் ஓதக்கூடாது, அப்படித்தானே இஸ்லாம் சொல்லுது. இந்த மனிதன் என்ன பண்ணலாம், அந்த பெண்ணை தொடர்றதுனால தீட்டு இல்லைங்கிறத விட அந்த பெண்ணுடைய மடி மேல தலை வச்சு குர்ஆனும் ஓதுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்ப எல்லாரும் செய்யலாம் தானே, அது போல குற்றமாகாது தானே, நமக்கு முன்மாதிரி தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அப்படி இருக்கும்போது தீட்டாக இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி நம்ம அவங்களுக்கு தெரியாதா? ஆஹா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்ககிட்ட ஆயிஷாவே நீங்க என்னவா இருக்கீங்க, ஹைலுக்காரியா இருக்கீங்க, மாதவிடாய்க்காரியா இருக்கீங்க, அதனால நாங்க என்ன பண்ணக்கூடாது, நான் உனக்கு தொற்றக்கூடாது, நீங்க தொற்றக்கூடாது, நான் உங்க மடியில தலை வச்சு இப்படி ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சொல்லியிருப்பாங்கல்ல. முதல்ல செஞ்சிருக்கவே மாட்டாங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அப்படி நடக்கலையே, மடி மேல தலை வச்சு படுத்து ஓதி இருக்காங்க. இதுக்கு மேல இது தீட்டு இல்ல, இதை விட ஒரு பெரிய காரியம் எதுவும் செய்ய முடியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க மாதவிடாய்க்காரியாக இருக்கும்போது அவர்களுடைய மடி மீது தலை வைத்து படுத்துக்கொண்டு குர்ஆனையும் ஓதிவிட்டார்கள். இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருந்தாலும் இந்த ஒரு ஹதீஸ் போதாதா? அதே மாதவிடாய் நேரத்தில் இருக்கும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சமைத்து கொடுத்த உணவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டிருக்காங்க. அது ஹதீஸ்ல இருக்கு. மாதவிடாயாக தன் மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இருக்கும்போது அவர்களோடு சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே போர்வைக்குள் படுத்திருந்தார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. சரியா? கணவன் மனைவி உறவு கொள்ளக்கூடாது, அது நபி இஸ்லாமும் தடுத்திருக்கு, இன்றைய மருத்துவ விஞ்ஞானமும் தடை செய்யுது. சரியா? ஆனா அவங்க என்ன பண்ணலாம், பக்கத்துல கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்துல பக்கத்துல ஒரே பொருட்களை படுத்திருந்தாலும் அதுல எந்த குற்றமும் இல்லை, அதுல எந்த தீட்டும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணா பக்கத்துல படுத்திருப்பாங்க, காலையில் இருந்துச்சு அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஒழு செஞ்சுட்டு போய் தொழுக வச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாத விளக்கம் சட்டதிட்டங்கள் நமக்கு தெரிஞ்சிருமா? அப்ப இதை விட தீட்டுன்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கு வேற சம்பவங்கள் நமக்கு தேவையா? அப்ப எந்த சூழ்நிலையும் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ எந்த ஒரு பெண்ணையும் மாதவிடாயின் காலத்தில் இருக்கும்போது சமைக்கிறதையோ இல்ல வேற ஏதோ காரியங்களையோ அவ தீட்டுக்காரி, அவளை தொடக்கூடாது, அவன் நம்மளை தொடக்கூடாது, அவ தொட்டது நாம சாப்பிடக்கூடாது, சமைச்சதை சாப்பிடக்கூடாது, தொட்டதை கழுவித்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற சொல்லவே இல்லை. அதெல்லாம் நாம செஞ்சோம் சொன்னா நாம அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமா செய்யறோம்னு தான் அர்த்தம் வரும். அந்த பாவத்துக்கு தான் ஆளாகும். ரெண்டாவது, பெண்ணுடைய உள்ளத்தை காயப்படுத்திய அந்த குற்றம் மிகப்பெரிய குற்றம். சரியா? அப்போ உளவியல் ரீதியா அந்த பெண்ணை என்ன பண்றோம், நாம பாதிப்புக்கு உள்ளாக்குறோங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய தாயாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, மகள்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் இது போன்ற மாதவிடாய் காலங்களில் இருந்தால் அவர்கள் தீட்டுக்காரி அல்ல, அவர்கள் தீட்டானவர்கள் அல்ல. அவர்களிடமிருந்து தீட்டு வெளியானதை தவிர மலம் வெளியாவதை போல, சிறுநீர் வெளியாவதை போல தீட்டு ஒரு சாதாரண கருப்பையிலிருந்து வெளியாகக்கூடிய அசுத்த ரத்தம், அவ்வளவுதான் அது வெளியாகுது. அது வெளியாகி முடிச்சோடனே அவங்க என்ன இல்லை, அவங்க உடல் எல்லா பக்கமா அது தீட்டு பட்டுட்டே இருக்குது, உடல் முழுக்க வேர்வை வர மாதிரியா வந்துட்டு இருக்குது. இல்லை இல்லை, அப்ப எப்படி அவங்க தீட்டாவாங்க? புரியுதா? அப்போ அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. சரியா? தீட்டு சோறுனா அந்த தீட்டு சோத்துக்குள்ள அந்த தீட்டு ஒண்ணும் போய் பற்றல. சரியா? அது தீட்டே முதல்ல கிடையாது, அசுத்த ரத்தம், அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது இதுல ஒவ்வொரு ஆண் மகனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உலகத்திற்கு அனைவரும் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தவிர்த்து மீதி எல்லாம் தாயின் கருவறையில் உருவானவர்கள் தானே, அப்படித்தானே இஸ்லாம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது தாய்க்கு, அந்த பெண்ணுக்கு மாதம் மாதம் வெளியாகக்கூடிய ரத்தம், அந்த பெண்ணுக்கு கல்யாணமான உடனே கணவனோடு உறவு கொண்ட பிறகு அந்த மாத விலக்கு நின்றுதா, கர்ப்பம் பிரெக்னன்சி ஆன உடனே அந்த நின்று போன பிளட் தான் என்னவா மாறுது, மனித உடலாக மாறுது, அந்த குழந்தையாக மாறுது. அதுதான் என்னவா குழந்தையா உருமாற்றமே அடையுது அந்த ரத்தம் தான். ஏன் மாசம் மாசம் வரக்கூடியது தானே அது. அப்ப அந்த ரத்தத்தில் தான் என்ன ஆகுது, அந்த ரத்தம் தான் சதை பிண்டமாக, எலும்புகளாக, நரம்புகளாக, உடல் உறுப்புகளாக, வெளி உறுப்பு, உள்ளுறுப்பு, வெளிரங்கமாக இருக்கக்கூடிய புலன்கள், இவை அனைத்துமாக மனிதனுடைய சகலமுமாக உடல், ஒரு மனிதனுடைய முழு உடலாக மாறுவது எதுதான், எதை இவங்க தீட்டுன்னு சொல்றாங்களோ அறியாமையில, அந்த அசுத்த ரத்தம் தான் முழு மனிதனாக, ஆணாகவோ பெண்ணாகவோ 9 மாதங்கள் 10 நாட்கள் கழித்து 280 நாட்களுக்கு பிறகு
குழந்தையாக இந்த பூமியிலே வெளிவருது. அந்த குழந்தை வளருது. வளர்ந்த பிறகு மீண்டும் அது ஆணோ பெண்ணோ பருவம் வருது. பருவம் வரும்போது பருவ மங்கையாகவோ வாலிபனாக ஆகும்போது மறுபடியும் திருமணம் செய்யப்படுது அவங்களுக்கு. அப்ப அந்த திருமணமான பிறகு எந்த ஒரு ஆண்மகனோ, நீ உங்க அம்மாவுடைய தீட்டுமா, இந்த உடம்பெல்லாம் உங்க அம்மாவுடைய தீட்டு, நான் தொடமாட்டேன்னு சொல்லலையே. உனக்கு மாசம் மாசம் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த உடம்பே என்னதான் அந்த பெண்ணுடைய தாயாருடைய தீட்டு தானே, தொடாம வாழ சொல்லுங்க பார்ப்போம். உலகம் இயங்குமா? ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் நடக்குமா? அப்போ அதை தவிர்க்க முடியாதல்லவா? அதை எந்த ஆண்மகனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லவா? இல்ல எந்த பெண்ணும் என்ன பண்றது இல்லை, அப்படி அந்த நேரத்தில் நினைக்கிறது இல்லை இல்லையா? ஆணும் அப்படித்தானே உருவாகிறான். தன் கணவனும் அந்த கணவனுடைய தாயாருடைய அந்த 10 மாத ரத்தங்கள் தானே, ரத்தம் தானே. ஐயோ என் மாமியாருடைய ரத்தம் அதுதான் இந்த உடம்பா இருக்குன்னு எந்த மனைவியா தன் கணவனை தொடாம இருப்பாங்களா? இல்ல எந்த கணவனாவது என் மனைவி எங்க மாமியார் அதான் அந்த மனைவியுடைய அம்மாவுடைய ரத்தம் தானே, 10 மாசம் ரத்தம் தானே இந்த உடல், அதனால இதை நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்களா? இல்ல இல்ல, அதுதானே உண்மை. ஆனா யோசிக்கிறது இல்லை. யோசிச்சாலும் அது அவங்களுக்கு தேவைங்கிறனால அந்த டாபிக் மறந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறானுங்க, அப்படிதானே? ஆனா அந்த பெண்ணை உளவியலா பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு எல்லா விஷயமும் என்ன பண்றாங்க, தீட்டு வீடு, தீட்டு சோறு, தீட்டு காரி, நீ அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு போட்டு மென்டல் டார்ச்சர். ஆல்ரெடி பிசிக்கலா அங்க அனிமிக்கா இருப்பாங்க, பலகீனமா, இங்க மென்டல் டார்ச்சர் கொடுத்து குடும்ப உறவுகளும் சரி இந்த சமூகமும் சரி அந்த பெண்ணை நசுக்குகிறதா இல்லையா? அப்ப அதை நாம் உணர்ந்துக்கணும். நாம் உணர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நமக்கு முன்மாதிரி. அவங்க செஞ்சிட்டாங்க என்ன, தன் மனைவி மாதவிடாய் நிலையில் இருக்கும்போது அவங்க மடியில படுத்துக்கிட்டு மடியில தலை வைத்து படுத்து கொண்டு குர்ஆனை ஓதினார்கள். முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல வேற எதுவும் தேவையில்லை. இல்ல அவங்க ஒன்னா படுத்து இருக்காங்க, அவங்க சமைச்ச சாப்பிட்டு இருக்காங்க, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி ஊத்தி விட்டுருக்காங்க, அவங்களுடைய ஆடைகளை எடுத்து கொடுத்துருக்காங்க, அந்த ஆடைகளை உடுத்திட்டு போய் அவங்க தொழு வச்சிருக்காங்க. இத்தனை ஹதீஸ்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது தீட்டுக்காரிங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. தீட்டு என்பது இஸ்லாத்தில் கிடையாது. அது மாதவிடாய் அசுத்த ரத்தம், அவ்வளவுதான். அது மாதவிடாயினுடைய அசுத்த ரத்தம், அவ்வளவுதான். ஹைல் அரபியில, அது இங்கிலீஷ்ல பீரியட்ஸ் பிளட், அது மெனோபஸ், மென்சஸ், சரியா? தமிழ்ல மாதவிடாய். அதை கொஞ்சம் அப்படியே பின்னாடி சில நூற்றாண்டுகள் முன்னோக்கி போனோம்னா கலோக்கியில தமிழ் அதுக்கு தீட்டுன்னு வச்சுட்டாங்க, சரியா? இது மரணத்திலையும் கொண்டாந்து சொல்றது மகா கொடுமையா இருக்குது. மரணம் நிகழ்ந்த வீடு எப்படி தீட்டு வீடுங்கிறது அறிவுக்கே பொருந்தாத விஷயமா இருக்கு. ஆனாலும் இஸ்லாத்துல அப்படியெல்லாம் இல்லை, புரியுதா? அப்ப தீட்டு என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. அதனால நாம தெளிவா இருக்கணும். நமக்கு முன்மாதிரி உஸ்வத்துல் ஹசனா, அழகிய முன்மாதிரி யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்ப அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எவ்வாறு வாழ வேண்டும், குறிப்பாக பெண்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்னு நமக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துன் நிசா பெண்கள்னு ஒரு சூறாவே இறக்கி வச்சிருக்கான். சூறாவுடைய தலைப்பு சூரத்துன் நிசா. அதுல பெண்கள் சம்பந்தமா நிறைய சொல்லப்பட்டிருக்கு, மற்றது சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாம சூரத்து நூர், ஒரு பெண் குழந்தைய பெண் சம்பந்தப்பட்ட அந்த அவதூறு சொல்றது என்ன இதுங்கிறது அதுவும் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அல்லாஹ் பல இடங்கள்ல பெண்கள் சம்பந்தமா குர்ஆன்லயும் சொல்லியிருக்கான். ஹதீஸ்கள் ஏராளமாக இருக்குது பெண்களை எப்படி நடத்தணும்னு. எல்லாவற்றுக்கும் மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி ஹஜ் பேருரையில, ஹஜ்ஜத்துல் விதாவுல சொன்ன நீண்ட பேருரையில அதிகமாக பெண்களை பத்தி தான், பெண்களிடத்துல எவ்வாறு நடந்துக்கணுங்கிற பத்தி தான், பெண்களை எவ்வாறு அழகிய முறையில நடத்தணுங்கிறத அதிகமா சொல்லியிருக்காங்க. அதுல ஒண்ணு சொல்லிடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அந்த ஹதீஸ், உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியரிடத்தில் சிறந்தவரே, நான் என் மனைவிமார்களிடத்தில் மிகவும் சிறந்தவனாக இருக்கின்றேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியரிடத்தில் சிறந்தவரே. நான், அவங்க சொல்லிட்டு மட்டும் போகல, நீங்க எல்லாம் உங்க பொண்டாட்டிகிட்ட சிறந்தவரை நடந்துக்குமான்னு சொல்லிட்டு கட்டளையிட்டு மட்டும் போகல. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாங்க? உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியரிடத்தில் சிறந்தவரேன்னு சொல்லிட்டு, நான் என்னுடைய மனைவிமார்களினுடைய விஷயத்தில் மிகவும் சிறந்தவனாக இருக்கிறேன்.
சிறந்தவனாக அல்ல, மிகவும் சிறந்தவனாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா நாமளும் மிகவும் சிறந்தவர்களாக நம்முடைய மனைவிமார்கள்ட்ட நடந்துக்கணும்னு நம்மளுடைய இஸ்லாமிய சமூகத்திற்குரிய எல்லா ஆண்களும் விளங்கி அதன்படி வாழ்ந்தோம் சொன்னா நம்முடைய ஒவ்வொரு வீடும் சுவன பூஞ்சோலையாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்படிதானே? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும், ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த விளக்கத்தை விளங்கி பெண் குழந்தைகளை இது போன்ற மன உளைச்சலுக்கு ஆளாக்காம தெளிவா விளங்கி அல்லாஹுடைய தீன் படி, குர்ஆன் ஹதீஸின் படிக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி கொண்டு அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்ல அடியார்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்யணுமா இல்லையா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முழு தீனையும் விளங்கி நம்முடைய வாழ்க்கையை முழு குர்ஆனாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களாகவும் முழுமையாக அவற்றை பின்பற்றி முழுமையாக அல்லாஹுடைய அவுலியாக்களாக வாழ்ந்து அல்லாஹுடைய அவுலியாக்களாக அவனை அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.